வணக்கம். இன்றைய காணொளியில டிஆர்பி ஏஇஓ 2011 கேட்கப்பட்ட வினாவை பத்தி பார்க்கலாம். வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the function f from z to z defined by f of x equal to x plus 1 is 1 to 1 and on to. அதுக்கடுத்த ஃபங்க்ஷன் x square plus 1 is 1 to 1 and on to கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த ஃபங்க்ஷன் ரூட் எக்ஸை ஃபங்க்ஷனான்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்த ஃபங்க்ஷன் இ பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு அது 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, டொமைன் வந்து இன்டிஜராகவும் கோட் டொமைனும் இன்டிஜராகவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நான் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஜரா இருக்கணும். அதுதான் நான் முதல் செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அப்படி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு அடுத்து தான் கேட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 1 to 1 on to கேட்டிருந்தாங்கன்னா 1 to 1 on to செக் பண்ணணும். இதில் ஃபங்க்ஷனான்னு மட்டும் தான் செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதில் 1 to 1 மட்டும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிக்குவோம். சரி, முதல் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1. இதில் ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட் இசட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும், அதாவது டொமைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எனக்கு என்ன இருக்கணும், இமேஜ் இருக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எனக்கு என்ன இருக்கணும், இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்தா அதை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்டுக்கும் எனக்கு இமேஜ் என்னவா இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 1 பிலாங்ஸ் டு இசட்டா இருக்கணும். இருக்கும். அதனால இது என்னவா இருக்கும், ஃபங்க்ஷனா இருக்கும். அதுக்கடுத்து 1 to 1 அப்படின்னு நான் செக் பண்ணோம். 1 to 1 அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு பின்னு வரணும். சரிங்களா? இப்படி வருதான்னு நம்ம செக் பண்ணோம். அப்போ எஃப் ஆஃப் ஏ என்னும்போது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பிளஸ் 1. அதனால ஏ பிளஸ் 1 ஈக்குவல் டு பி பிளஸ் 1. இந்த 1க்கு இந்த 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ ஈக்குவல் டு பின்னு வந்துடும். அதனால இது 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கும். ஆன் 2 அப்படின்னா நம்மளுக்கு என்ன இங்க சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோட் டொமைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கட்டாயமா என்ன இருக்கணும், ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும், கோட் டொமைன்ல இருக்கிறதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்போ ஃபார் எனி பி, அதாவது இந்த இடத்துல பி பிலாங்ஸ் டு நம்மளுக்கு என்னது, கோட் டொமைன் இசட் தான். பி பிலாங்ஸ் டு இசட்டுக்கும் நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் எப்படி இருக்கும், ஏ அப்படின்ற ப்ரீ இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி மைனஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டா அந்த ப்ரீ இமேஜ் இருக்கும். அதாவது இந்த பில இருந்து ஒன்னு குறைச்சா, அப்ப கட்டாயமா இதுவும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், எல்லா எலமெண்ட்டுக்கும் ஃபார் எனி பி பிலாங்ஸ் டு இசட்டுக்கும் கட்டாயமா ஏ அப்படின்ற ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். அதனால இது என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டூவா மாறிடும். இப்போ நம்மளுக்கு டெஃபினேஷன் படி என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் டொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு ரேஞ்சுனா நம்மளுக்கு ஒய், அதாவது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லணும், ஒய்ன்னு சொல்லணும். இல்லை எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் சொல்லணும். அப்போ எஃப் ஆஃப் ஏக்கு பதில் நான் என்ன எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி மைனஸ் 1 அப்படின்னு நான் எடுத்திருக்கிறேன். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா படி இங்கே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணது படி பி மைனஸ் 1 பிளஸ் 1ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குன்னா பி. அதாவது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எனக்கு என்னன்னு வந்துச்சு, பின்னு வந்துச்சு. அதனால இது கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டூவா இருக்கும். அப்போ நம்மளுக்கு இது கொடுக்கப்பட்டது ஃபங்க்ஷன் 1 to 1ஆவும் இருக்குது, ஆன் டூவாகவும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். அதனால நம்ம பைஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பில ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் எடுத்துக்கூடிய ஒவ்வொரு எக்ஸுக்கும் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்டுக்கும் கட்டாயமா எனக்கு என்ன இருக்கும், இமேஜ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிலாங்ஸ் டு இசட்டா தான் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைனஸ் 1ன்னு இருந்துச்சுன்னா இங்க ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும். அதாவது ஏன்னா இசட்ல கொடுத்துருக்காங்க. 0 அப்படின்னும் போது இது 1ன்ற இடத்துல இருந்திருக்கும். இந்த இடத்துல பிளஸ் 1ன்னும் போது இப்படி இருந்திருக்கும். அப்போ இது ஒரு பெரபலா தான். நம்ம ஆர்னா நம்ம எப்படி வரைஞ்சிருப்போம்னா, ஆர்னா நம்ம யூ ஷேப்ல வரைஞ்சிருப்போம் இப்படி இல்லையா? இது இசட்ன்றதுனால இந்த டாட் டாட்டா வரும். சரி, இப்போ இது ஃபங்க்ஷன் தான். அது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுல நம்ம ஹரிசாண்டல் டெஸ்ட் வச்சு ஈஸியா 1 to 1 ஆன் டூ இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஹரிசாண்டல் டெஸ்ட் போடும்போது 2 இடத்துல கட் ஆகிறதுனால 1 to 1 கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல நான் லைன் போடும்போது எனக்கு எந்த இடத்துலயுமே கட் ஆகிறது இல்ல. அதனால எனக்கு ஆன் டூ இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இல்ல 1 to 1 நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா,
எனக்கு என்ன கிடைக்கும்னா எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும் இல்லையா? அப்போ ஏன்னு வந்து நான் ஒன்னுன்னு -1ன்னு எடுத்துக்கிறேன். பி வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 1ன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் பாருங்க. 1ன்னா -1ன்னா 1 ஸ்கொயர் -1 ஸ்கொயர் 1 1 + 1 2ன்னு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி எஃப் ஆஃப் பிக்கு 1 போட்டாலும் 2ன்னு கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்ப எனக்கு நாட் ஈக்குவல்ட்டுன்னு கிடைக்கல. ஈக்குவல்ட்டுன்னு கிடைச்சிருச்சு. அதனால இது என்ன கிடையாது? நாட் 1 2 1 2 1. அதே மாதிரி இது நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இங்க நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும் இல்லையா? -1 -2 இதுக்கு நம்மளுக்கு என்ன கிடையாது? ப்ரீ இமேஜ் கிடையாது. இதுக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. அதனால நம்ம இது என்ன இல்லைன்னு சொல்லிடுறோம். நாட் ஆன் டூ. ஓகே. இப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இது ஒரு ஃபங்க்ஷன். ஆனா என்ன கிடையாது? ஆன் டூவும் கிடையாது. 1 to 1ம் கிடையாது. இது 2 என்ன கிடையாது? நம்மளுக்கு கிடையாது. ஃபங்க்ஷன் மட்டும்தான். சரி. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஆப்ஷன் சில குடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் ரூட் எக்ஸ். அப்போ இந்த ரூட் எக்ஸ் அப்படின்னும்போது, நான் இசட்ல தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? இசட் டு இசட்ன்னு குடுத்திருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? எக்ஸ்க்கு பதில் 2 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்க்கு பதில் நான் என்ன எடுத்துக்கிறேன்? 2 எடுத்துக்கிறேன். ரூட் 2 கண்டிப்பா இன்டிஜர் கிடையாது. அதனால நம்மளுக்கு இது ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. ஏன்னா, ஒரு எலமென்ட்க்கும் ஒரு இமேஜ் இருக்கணும். அப்போ இமேஜ் √2 இப்ப 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது √2 இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட். அதனால இது என்ன கிடையாது? ஃபங்க்ஷனே கிடையாது. அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கும் நம்மளுக்கு என்ன இருக்காது? நம்மளுக்கு நெகட்டிவ் இன்டிஜர்ன்னும் போது நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரா கிடைக்கும். அப்ப அதுவும் எதுல இல்ல? இன்டிஜரா இல்ல. அதனால இது ஃபங்க்ஷனாவே இருக்காது. அதனால இது நாட் வேலிட் இசட் டு இசட் ஃபங்க்ஷன். சரிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க ஆப்ஷன் டில. அப்ப இ பவர் எக்ஸ் அப்படின்ற போது இப்ப நான் எஃப் ஆஃப் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இ பவர் 1ன்னு கிடைக்கும். அதாவது உண்மையா ஈயோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கக்கூடிய வேல்யூ. 2க்கும் 3க்கும் நடுவுல எந்த இன்டிஜரும் கிடையாது. அது ஒரு இது இன்டிஜர் இல்ல. ஈன்றது கண்டிப்பா இன்டிஜர் இல்லன்னு தெரியுது. அதனால இதுவும் என்ன கிடையாது? நம்மளுக்கு அதாவது 1ன்னு போடும்போதே ஒரே ஒரு எலிமெண்ட் இல்லைனாலும் போது 1ன்னு போடும்போதே எனக்கு கிடைக்கக்கூடிய எதுல இல்ல? இசட்ல இல்ல. அதனால நம்மளுக்கு என்ன கிடையாது? இதுவும் நம்ம ஃபங்க்ஷன் இல்ல. நாட் எ வேலிட் இசட் டு இசட் ஃபங்க்ஷன். அப்போ 4 ஆப்ஷன்ல எனக்கு எது கரெக்ட் ஆப்ஷனா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 இஸ் 1 to 1 அண்ட் ஆன் 2 மட்டும்தான். இது 2வது ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஃபங்க்ஷனா இருக்குது. ஆனா 1 to 1ஆவும் கிடையாது, ஆன் 2ஆவும் கிடையாது. எஃப் ஆஃப் எக்ஸ் ரூட் எக்ஸ் இங்க ஃபங்க்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இது ஃபங்க்ஷனே கிடையாது. எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் 1 to 1 ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். அப்ப எனக்கு கரெக்டான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? நன்றிங்க.